إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أوتيت خمسا لم يؤتهن أحد قبلي كان كل نبي يبعث إلى قومه خاصة وبعثت إلى كل أحمر وأسود وأحلت لي الغنائم ولم تحل لأحد قبلي وجعلت لي الأرض طيبة وطهورا ومسجدا إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. فيا أيها الإخوة في الله فيا أيها الحاضرون لأداء الجمعة اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فيا أيها المسلمون الحاضرون اتقوا الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. சர்வ புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் கிளையார்கள் தோழர்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. உன்னதமான ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் ஆலயமாம் மஸ்ஜிதிலே ஒன்று கூடி இருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளைகளை ஏற்றும் விலக்கல்களை தவிர்த்து நடக்கும்படி முதற்கான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவிலே மஸ்ஜிதுகளின் சிறப்புகளும் மஸ்ஜித் ஊடாக ஆற்றப்பட வேண்டிய சமூக பணிகள் என்ற தலையங்கத்திலே இந்த ஹுத்பாவை நிகழ்த்தலாம் என நினைக்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே உயர்ந்த மேன்மைமிக்க படைப்பாக மனித சமூகத்தை படைத்து அந்த மனித சமூகம் படைப்பாளனான அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்கு மஸ்ஜிதுகள் தேவை என்பதை இந்த உலகத்திலே முதல் மஸ்ஜிதாக அந்த காபத்துல்லாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து கொடுத்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து தந்தது மட்டுமல்ல, மஸ்ஜிதுகள் சிறப்பானவைகள். அந்த மஸ்ஜிதுகள் இந்த உலகத்திலே எந்த மாமன்னர்களின் கோட்டைகள் கொத்தாளங்கள் அழிந்து போனாலும் மஸ்ஜிதுகள் அழிவதில்லை. இந்த மஸ்ஜிதுகள் நிலைத்திருக்கக்கூடியவை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். எனவே ஒரு மனிதன், ஒரு இஸ்லாமியன் அவருடைய தாயின் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு எத்தனை முறை சென்று வருகிறார்? தன்னுடைய தந்தையின் வீட்டுக்கு, தன்னுடைய மகனின் வீட்டுக்கு, மகளின் வீட்டுக்கு ஒரு மனிதன் எத்தனை எத்தனை முறைகள் சென்று வருகிறான்? தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு சென்று வருகிறான். அதே போல அல்லாஹ்வின் மஸ்ஜிதுக்கு நாம் அடிக்கடி சமூகம் தர வேண்டும், மஸ்ஜிதை விசிட் பண்ண வேண்டும். ஐநேர தொழுகைகளாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், வேறு நற்காரியங்களாக இருக்கலாம், மஸ்ஜிதுகள் ஊடாக ஆற்றப்பட வேண்டிய சமூக சேவைகளுக்கான மஷூராக்களை அமைத்துக் கொள்வதற்காக இருக்கலாம்,
மஸ்ஜிதை அடிக்கடி விசிட் பண்ணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பஷ்ஷிரில் மஷ்ஷாயின ஃபில் துலம் மின் நூரி தாம் யௌமல் கியாமா. யாரெல்லாம் இரவின் இருளிலே பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ, பள்ளிவாசலுக்கு சமூகம் தருகிறார்களோ, அவர்களுக்கு நாளைய கியாமத் நாளையில் பூரணமான ஒளி கிடைக்கும் என்று நன்மாராயம் சொல்லுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாருங்கள், இரவின் இருளிலே நாம் சுபஹ்துல்லாஹ் இருக்கலாம், இஷாவுடைய தொழுகையாக இருக்கலாம், எந்த நேரத்தில் இரவின் இருளிலே மஸ்ஜிதுக்கு நாம் வருகை தருகிறோமோ, நாளை கியாமத் நாளிலே பூரணமான ஒளி, பூரணமான வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காண்பித்தார்கள். இன்னும் சொன்னார்கள், இதா ரஅய்தும் الرجل يتعاهد الى المساجد فاشهدوا له بالايمان. ஒரு மனிதன் இருக்கிறான், பள்ளிவாசலுக்கு வருகிறான். அந்த மனிதன் பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலிலே இருக்கின்ற குறைகளை அவன் நிவர்த்தி செய்கிறான், ஊத்தைகளை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்கிறான், ஒற்றைகளை துடைத்து அகற்றுகிறான். லைட் போடவில்லையா, லைட்டை போடுகிறான். லைட் தேவையில்லாத நேரத்திலே எரிகிறதா, அதனை அணைக்கிறான். இப்படி அந்த மஸ்ஜிதுக்கு ஊழியம் செய்கின்ற நிர்வாகம் இருக்கிறார்கள் தானே என்று பார்க்கவில்லை, இமாம் இருக்கிறார் தானே, முஅத்தன் இருக்கிறார் தானே, வேலையாட்கள் இருக்கிறார்கள் தானே என்று பார்க்கவில்லை. மஸ்ஜிதுக்கு வருகிறான், கண்ணுக்கு தெரிகிறது ஒரு இடத்திலே அது துப்புரவு இல்லாமல் இருக்கிறது என்று துப்புரவு செய்துவிட்டு செல்கிறான். இப்படியான ஒரு மனிதனை நீங்கள் பார்த்தால் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். அந்த மனிதனுக்கு கொடுக்கின்ற கிஃப்ட் என்ன தெரியுமா? அந்த மனிதனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? அவனுக்கு பூரணமான ஈமான் இருக்கிறது என்பதற்கு சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள் மஸ்ஜிதுடைய சிறப்புகளை பாருங்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே உம்மு மிஹ்ஜன் எனப்படுகின்ற ஒரு பெண் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு கருப்பு பெண், அந்த மஸ்ஜிதுல் நபவியை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து கொள்கின்ற வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். சில தினங்களாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த கருப்பு பெண்மணியை காணவில்லை. கேட்டார்கள் சஹாபாக்களிடத்திலே, எனதருமை தோழர்களே, இந்த கருப்பு பெண்மணி இந்த மஸ்ஜிதை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்தாலே காணவில்லையே என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் இறையடி சேர்ந்து விட்டால் நாங்கள் அவர்களை நல்லடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த பெண்ணுடைய கபரை எனக்கு காண்பியுங்கள் என்று சொல்லி அங்கு சென்று காயிப் ஜனாசா, மறைவான ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள். அந்த அளவுக்கு மஸ்ஜிதுக்கு ஹிதுமத் செய்வதனுடைய சிறப்புகள் அங்கே காணப்படுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், வமஷ்தமா கௌமன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வயத்ததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வகஷியத்துஹுமுர் ரஹ்மா வஹஃபத்துஹுமுல் மலாயிகா வதகரமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு. அல்லாஹ்வின் வீடுகளிலே, மஸ்ஜிதுகளிலே, ஒரு மஸ்ஜிதிலே ஒரு கூட்டம் அமர்ந்திருக்கிறார்கள், ஒரு ஜமாத் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வின் மஸ்ஜிதிலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள். வயத்ததாரஸூனஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே அந்த குர்ஆனுடைய விரிவுரைகளை, அந்த குர்ஆன் சொல்லுகின்ற உபன்யாசங்களை, உபதேசங்களை அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், பாடம் நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகிறார்கள், மற்றவர்களுக்கு அந்த குர்ஆனை விரிவுபடுத்துகிறார்கள், தெளிவுபடுத்துகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற சன்மானம் என்ன தெரியுமா? இல்லா நஸரத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களுக்கு ஸகீனத் எனப்படுகின்ற அமைதி இறங்குகிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை மூடிக்கொள்கிறது. வஹஃபத்துஹுல் மலாயிகா, மலாயிகாமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். எவ்வளவு பெரும் நியமத்! அல்லாஹ்வுடைய மலக்குகள்
நம்மை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்றால் மஸ்ஜிதிலே இருந்து நாம் அந்த குர்ஆனை ஓத வேண்டாமா? மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய அருள் நம்மளை மூடிக்கொள்கிறது என்றால் எவ்வளவு பெரும் நியாமத்தாக இருக்கிறது சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, வதக்கரஹுல்லாஹு ஃபீமன் ஐந்தா, தன்னிடத்திலே இருக்கின்ற மலாயிக்காமார்களிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூட்டத்தாரை பற்றி பெருமையாக பேசுகிறான். இன்னும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஅதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன்ன அஹதுன் கப்லி, எனக்கு பிரத்யேகமாக விசேஷமாக 5 விடயங்கள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டன, எனக்கு முன்னால் உள்ள எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை என்று கூறிவிட்டு சொன்னார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த சமூகங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைத்து சமூகங்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று கூறிவிட்டு அதிலே இன்னொன்றை சொன்னார்கள், இந்த பூமி எனக்கு மஸ்ஜிதாக ஆக்கி தரப்பட்டிருக்கிறது. இந்த பூமி முழுக்க சுத்தமானதாக பரிசுத்தமானதாக ஆக்கி தரப்பட்டிருக்கிறது. வாகனத்திலே பயணம் செல்கிறோம், தொழுகையுடைய நேரம் நெருங்கிவிட்டது, நம்முடைய வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த பாதையிலே தொழுதுவிட்டு செல்லக்கூடியதாக இந்த பூமியை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார். விவசாயம் செய்யக்கூடியவர்கள் விவசாய நிலங்களிலே மஸ்ஜிதுகள் தூரம் இல்லை என்றால் அந்த பூமியிலே அவர்கள் சுஜூது செய்வதற்குரிய இடமாக அல்லாஹ் இந்த பூமியை ஆக்கி தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அது மட்டுமா, மஸ்ஜிதுடைய சிறப்புகளை பாருங்கள். நாளை மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாமல் சூரியன் ஒரு சான் அல்லது ஒரு மைல் நெருக்கமாக கொண்டு வரப்பட்டு மக்கள் வேர்வையிலே மூழ்கிக் கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கிறான். அதிலே ஒருவர் யார் தெரியுமா? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பு பட்டவன். பள்ளியை விட்டு வெளியில் சென்றால் மஸ்ஜிதுக்கு போக வேண்டும், பள்ளிக்குள்ளே போக வேண்டும், மஸ்ஜிதுக்குள்ளே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனை ஆட்கொண்டிருக்கிறது. அவனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்புடையவனாக இருக்கிறான். நாளை கியாமத்து நாளையிலே அர்ஷுக்கு கீழால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான் என்றால் மஸ்ஜிதோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டால் எவ்வளவு பெரும் சிறப்பு என்பதை நாம் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொன்னார்கள், மம்பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறார்களோ, இன்னும் ஒரு ஹதீஸிலே கமஃஹசி கதாத்தின், ஒரு காடை குருவியின் கூட்டளவு மஸ்ஜிதுக்கு உதவி செய்தாலும், மஸ்ஜிதை கட்டுவதற்காக உதவினாலும் நாளை மறுமையில் அந்த சூரலோகத்திலே ஒரு மாளிகையை அவனுக்கு கட்டுகிறான் என்று சொன்னார்கள். இன்னும் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே பனு சலமா என்கின்ற ஒரு கோத்திரத்தார் மஸ்ஜிதுன் நபவியை விட்டு சற்று தூரத்திலே அவர்கள் வீடுகளை அமைத்து வாழ்ந்து வந்தார்கள். மஸ்ஜிதுன் நபவிக்கு அருகாமையில் வெற்று காணிகளை பார்த்து அவர்கள் மஸ்ஜிதுக்கு அருகாமையில் இருக்கின்ற காணிகளில் வீடுகளை அமைத்துக் கொண்டால் மஸ்ஜிதுக்கு வருவது மிகவும் இலேசாக இருக்கும், தூரமான இடங்களிலே இருந்து வர வேண்டுமே என்று எண்ணி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனு சலமா கோத்திரத்தார்களே, நீங்கள் மஸ்ஜிதுன் நபவிக்கு அருகாமையில் இருக்கின்ற காணிகளில் வீடுகளை அமைக்க அனுமதி கோருகிறீர்களா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து தூரத்தில் இருந்து நீங்கள் எடுத்து வைக்கின்ற மஸ்ஜிதுக்கு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நன்மைகளை தருகிறானே, உங்களுக்கு அது விருப்பம் இல்லையா என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, மஸ்ஜிதை நாடி வந்தாலும் நன்மையை வழங்குகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எந்த அளவுக்கு வெட்டுகள் அதிகமாகின்றனவோ
அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்பதை இதிலே இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தின் போது தியாக உணர்வோடு மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று நபியினுடைய கையினாலே கல்லும் மண்ணும் சுமந்து உயிரோட்டத்தோடு கட்டிய பள்ளிவாசலை வல்லவன் அல்லாஹ் வான் மறையில் இவ்வாறு புகழ்ந்துரைத்தான். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவை ஃபவுண்டேஷனாக வைத்து தக்வாவை அத்திவாரமாக வைத்து கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது உங்களுக்கு மிகவும் தகுதியானது அந்த முனாஃபிக்குகள் கட்டிய மஸ்ஜிது திராரை விட என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை நடாத்துவதற்கு உங்களுக்கு அது தகுதியானது என்று அந்த பள்ளிவாசலை புகழ்ந்துரைத்தான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, மஸ்ஜிதிலே நுழைகின்ற பொழுது இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித், ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்து விட்டால் அது இமாம் மிம்பரிலே இருந்து ஹுத்பா பிரசங்கம் நடாத்தி கொண்டிருந்தாலும் சரி, ஃபல்யர்கா ரகாத்தைனி கப்ல அய்யஜ்லிஸ், உட்கார்வதற்கு முன்னால் 2 ரகாத்துகள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது கொள்ளட்டும் என்று வலியுறுத்தினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, மஸ்ஜிதுக்குள் வந்துவிட்டால் நாம் தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரகாத்துகள் குறைந்தது நாம் தொழுது விட்டுத்தான் மஸ்ஜிதிலே அமர வேண்டும் என்ற அந்த சட்டத்தை, அந்த விதியை நமக்கு சுன்னத்தாக ஆக்கி தந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே உரிதத் அலைய உஜூர் உம்மத்தி ஹத்தல் கலாத் யுஹ்ரிஜுஹா ar-ரஜுலு மினல் மஸ்ஜித், என்னுடைய உம்மத்துகளுடைய நன்மைகள் எல்லாம் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. எதுவரைக்கும் என்றால், ஒரு மஸ்ஜிதிலே இருந்து நாம் அகற்றுகின்ற ஒரு தூசி, ஒரு சிறிய வேலைதான், அந்த தூசி அகற்றுவதாக இருந்தாலும் அதனுடைய நன்மையும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய பண்பாடுகள், பண்புகள், முதலாவது சஃபிலே இடம் பிடிக்க வேண்டும் என்று ஓடோடி வருவார்கள். முதலாவது சஃபிலே இடம் பிடிக்க வேண்டும் என்று ஓடோடி வருவார்கள். கிடைத்தால் அமர்ந்து கொள்வார்கள். இப்படி அவர்கள் இருக்கின்ற ஒரு வேளையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியின் மிம்பர் மேடையிலே இருந்து ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு சஹாபி ஓடோடி வருகிறார். முதலாவது சஃபிலே இடம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கின்ற மக்களுடைய தோள்களை கடந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த தோழரை பார்த்து விட்டார்கள். பார்த்தது மட்டுமல்ல, சொன்னார்கள், இஜ்லிஸ் ஆதைத வ ஆனைத், மக்களை தாண்டி வரும் நண்பரே, அப்படியே அமருங்கள், உட்காருங்கள். நீங்கள் தாமதமாக வந்தது போதாமல் மக்களுக்கு தொல்லை வேறு கொடுக்கிறீர்களே என்று சொல்லி அந்த சஹாபிக்கு உணர்த்தினார்கள். மஸ்ஜிதுடைய சிறப்பையும் மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். ஆகவேதான் நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வருகின்றவர்கள் முதலாவது சஃபை, இரண்டாவது சஃபை பூர்த்தி செய்ய வேண்டும். பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒழுக்கமும் அந்த முறைமையும் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், லா யஅலமு الناس ما في النداء والصف الاول, முதலாவது சஃபிலும் அதான் சொல்வதிலும் என்ன நன்மை கிடைக்கிறது என்று மக்கள் விளங்கிக் கொண்டால், சீட்டு போட்டு தான் வர வேண்டும் என்றால் சீட்டு போட்டேனும் மக்கள் அதுக்கு வந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு நன்மை இருக்கிறது முதலாவது சஃபிலும் அதான் சொல்வதிலும். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 2ஆம் ஜனாதிபதி ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். மஸ்ஜிதுல் நபவியிலே
இருவர் அமர்ந்து சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சத்தம் உயர்ந்து கொண்டிருக்கிறது மஸ்ஜிதிலே. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இரண்டாம் கலீஃபா ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள், அவ்விருவரையும் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சென்று அவ்விருவரையும் அழைத்து வந்தார்கள். இரண்டாம் கலீஃபா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் அந்த இருவரிடத்திலும், மன் அன்துமான், நீங்கள் இருவரும் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மின் அஹ்லி தாயிஃப், தாயிஃப் வாசிகள் என்றார்கள். உடனே சொன்னார்கள், லவ் குந்துமா, நீங்கள் இருவரும் மின் அஹ்லில் பலத், மதீனா வாசிகளாக இருந்திருந்தால் லா உஜஅத்துக்குமா, உங்களை கடுமையாக இருவரையும் தண்டித்திருப்பேன். நீங்கள் தர்ஃபானி அஸ்வாத்தகுமா ஃபீ மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய மஸ்ஜிதிலே சத்தம் போடுகிறீர்களே, சத்தங்களை உயர்த்துவதற்குரிய இடம் மஸ்ஜித் அல்ல என்பதை சொல்லி அவர்களுக்கு உணர்த்தினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, நமக்கு தூக்கம் வந்துவிட்டால், ஹுத்பா ஓதுகின்ற பொழுது நமக்கு தூக்கம் வந்துவிட்டால் அந்த இடத்தை விட்டு எழுந்து வேறொரு இடத்திலே நாம் அமர வேண்டும் என்ற ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்தார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமா, யார் மஸ்ஜிதுல் குபாவிலே ஹஜ் உம்ராவுக்கு சென்றவர்கள் மஸ்ஜிதுல் குபாவுக்கு செல்வார்கள், அந்த மஸ்ஜிதுல் குபாவிலே 2 ரக்அத்துகள் தொழுவார்களாக இருந்தால் ஒரு உம்ரா செய்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்று மஸ்ஜிதை பற்றிய அந்த புகழாரத்தை வழங்கினார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆளுநர்கள், கவர்னர்கள் அவர்களுக்கு கடிதங்கள் எழுதும் போதெல்லாம் 2 விடயங்களை எழுதாமல் விட மாட்டார்கள். அதிலே ஒன்றை எழுதுவார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுவார்கள். இரண்டாவது சப்ஜெக்ட், அவர்கள் எழுதுகின்ற அந்த விடயம், உங்களுடைய அதிகமான நேரங்களை நீங்கள் மஸ்ஜிதிலே கழியுங்கள் என்று எழுதுவார்கள். தன்னுடைய கவர்னர்கள் தோழர்களுக்கு எழுதுவார்கள். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிதுகள் அமைதியாக இருந்தன, மஸ்ஜிதுகள் அழகாக இருந்தன, மஸ்ஜிதுகள் செழிப்பாக இருந்தன. இபாதத்துகளை கொண்டு சஹாபாக்கள் மஸ்ஜிதுகளை செழிப்பாக்கினார்கள். பண்புகளை பயிற்றுவிக்கும் பாடசாலைகளாக காணப்பட்டன மஸ்ஜிதுகள். நபியுடைய காலத்திலே பண்புகளை பயிற்றுவிக்கும் பாடசாலைகளாக காணப்பட்டன. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே மஸ்ஜிதுகள் நீதிமன்றங்களாக திகழ்ந்தன. முஸ்லிம்களுடைய திருமண வைபவங்கள் நடைபெற வேண்டுமா, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நீதி செலுத்த வேண்டுமா, அப்படியான முஸ்லிம்களுக்கும் அடுத்த சமூகங்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே பிரச்சனை வந்து விட்டதா, அந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற நீதிமன்றங்களாக மஸ்ஜிதை பாவித்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிதுகள் நாடாளும் மன்னர்களின் பாராளுமன்றமாக திகழ்ந்தன என்பதை நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம், பார்க்கிறோம். சஹாபாக்களை விண்ணிலே மின்னும் நட்சத்திரங்களாக மாற்றியதும் ரசூலுல்லாஹ் இந்த மஸ்ஜிதிலே வைத்துத்தான். மஸ்ஜிதிலே வைத்து அவர்களுக்கு பண்பாடுகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்களை விண்ணிலே மின்னும் நட்சத்திரங்களாக மாற்றினார்கள். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அறிவு கலாசாலைகள் இன்று யூனிவர்சிட்டி வரைக்கும் ஆரம்பமாக இருக்கிறது என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே வைத்து சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது வளர்ந்து வளர்ந்து இன்று யூனிவர்சிட்டி வரைக்கும் ஆரம்பமாக இருக்கிறது என்றால் அதனுடைய ஆரம்பம் மஸ்ஜிதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மஸ்ஜிதுகளும் அப்படியான சிறப்பான இந்த சேவைகளை செய்ய முன்வர வேண்டும் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல,
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாடுகளுக்குரிய அவர்கள் அரசராக இருந்தார்கள். ஆத்மீக ரீதியிலே அல்லாஹ்வின் தூதராக இருந்தார்கள். ஆகவே அந்த நாடுகளை பாதுகாக்கின்ற பொறுப்பு அல்லாஹ்வின் தூதருக்கு இருந்தது. எனவே ராணுவ ரீதியாக சத்தியத்தை எதிர்த்து வரும் அசத்தியவாதிகளை எதிர்த்து போராடுவதற்கான கேந்திர நிலையமாக மஸ்ஜிதை பயன்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, இப்படி இந்த மஸ்ஜிதுகளை பயன்படுத்தினார்கள் என்றால் நாம் அந்த மஸ்ஜிதுகளை எப்படியெல்லாம் அந்த அளவுக்கு நாங்களும் பயன்படுத்த வேண்டும். இன்று அநேகமான பகுதிகளிலே, இங்கு எப்படி என்று தெரியவில்லை, நிறைய பகுதிகளிலே அமைதியை சொல்லிக் கொடுத்த, மஸ்ஜிதுக்குள்ளே அமைதி வேண்டும் என்று அந்நியவனின் காலடிக்கு செல்ல வேண்டிய நிலை நம்முடைய சமூகத்திலே தோன்றி இருக்கிறது. நீதியை சொல்லிக் கொடுத்த மஸ்ஜிதுக்குள்ளே நீதி வேண்டும் என்று நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டிய அவல நிலையும் நம்முடைய சமூகத்திலே உருவாகி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். மஸ்ஜிதுகளை சிறப்பாக நாம் வைக்க வேண்டும். அத்தோடு அந்த மஸ்ஜிதுகள் ஊடாக நாம் செய்யப்பட வேண்டிய சமூக பணிகள் என்ன என்பதையும் சுருக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. ரமலான் வந்துவிட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசும் காற்றை விட சதக்கா செய்வதிலே அவர்கள் முன்னிப்பார்கள், முன்னின்று அவர்கள் உதவுதார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் செல்வத்தை அள்ளி கொடுப்பதற்கு தகுதி அற்றவன் அல்ல. எல்லா மக்களுக்கும் செல்வத்தை அள்ளி கொடுத்து விடலாம். ஆனால் இந்த உலகம் நடைபெறாது, இயங்காது இந்த உலகம். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரத்திலே, தகுதியிலே சிலரை கோடீஸ்வரர்களாக, லட்சாதிபதிகளாக, தொழில் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவரையும் ஆக்கி வைத்திருக்கிறார். எல்லாம் கோடீஸ்வரர் என்றால் ஒருவருடைய வேலையை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விடும், உலகம் இயங்காமல் போய்விடும். எனவேதான் அல்லாஹ் சிலரை செல்வந்தர்களாக ஆக்கி கொடுத்திருக்கிறான், சிலரை வேலையாட்களாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், இந்த செல்வந்தர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், செல்வந்தர்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தால் என்ன நன்மை என்பதை கூறுகின்ற பொழுது, மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி, அது போன்ற கூலி, நோன்பாளியுடைய கூலியை போன்று நோன்பு திறக்க செய்த மனிதனுக்கும் அங்கே கிடைக்கும். இந்த நோன்பாளியின் கூலியில் குறைக்கப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுத்தல் என்கின்ற விடயத்திலே எழுதுகின்ற பொழுது இமாம்கள் எழுதுகிறார்கள், அது நோன்பாளிக்கு கொடுக்கப்படுகின்ற கஞ்சாக இருக்கலாம், அல்லது வேறு உதவிகளாக இருக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அதற்குரிய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே ரமலான் வர காத்துக் கொண்டிருக்கிறது. சில தினங்களிலே அதற்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் செய்ய வேண்டும். மஸ்ஜிதுகள் ஊடாக நாம் செய்ய வேண்டிய சமூக பணி, செல்வந்தர்களை அணுகி பள்ளியிலே வழங்கப்படுகின்ற அந்த கஞ்சிகள், அந்த கஞ்சி சிறப்பான முறையிலே வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகங்களும் மற்றவர்களும் செய்ய வேண்டும். செல்வந்தர்கள் அதற்காக கொடுத்துத வேண்டும். அன்பானவர்களே, பல இடங்களிலே எங்களுடைய பகுதிகளெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அரசியல்வாதிகள் வந்தால் அள்ளி கொடுப்பார்கள், கஞ்சிக்காக நிர்வாகம் கேட்டால் கிள்ளி கொடுப்பார்கள். இந்த நிலையை மாற வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு மனிதனுடைய வீட்டிலே ஒரு விருந்து உண்டு விட்டால் என்ன துஆவை கற்றுத் தந்தார்கள் தெரியுமா? அஃதர இந்தக்கும் ஸாயிமுன், நோன்பாளிகள் உங்களிடத்திலே நோன்பு திறக்கட்டும். வஅக்கல தஆமக்கும் அல்-அபரார், உங்களுடைய உணவை நல்லோர்கள் சாப்பிடட்டும். வஸல்லத் அலைக்கும் அல்-மலாயிகா, மலாயிகாமார்கள் உங்களுக்காக துஆ செய்யட்டும் என்ற துஆவை கற்றுத் தந்தார்கள். அன்பானவர்களே, நாம் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுத்தால் இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமா? அது மட்டுமல்ல, இன்னும் சில பகுதிகளிலே பார்க்கலாம், மஸ்ஜிது கண்டு மதரசா கண்டு நாம் சென்று விட்டால் கொடுக்க மாட்டார்கள். அதே நேரம் பெரும்பான்மை சமூகத்திலே உள்ள மார்க்க துறவிகள், மார்க்க பெரியார்கள் வந்து ஒருவரிடத்திலே கேட்டுவிட்டால், வந்து விட்டார்கள் அல்லவா, சும்மா அனுப்ப முடியுமா என்று எண்ணி அவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற சமூகமாக நம்முடைய சமூகம் மாறி இருக்கிறார்கள் என்பதும் கவலையான செய்திதான். அன்பானவர்களே, அள்ளி கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய சதகாக்களை வீணாக்க மாட்டான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. මහපොළවේ ඉන්න අයට කරුණාව දයාව මෛත්‍රිය දක්වන්න, විශ්වයේ ඉන්න අය ඔබලාට කරුණාව දක්වයි. இந்த பூமியிலே இருக்கின்றவர்களுக்கு உதவுங்கள், உபகாரம் செய்யுங்கள், இரக்கம் காட்டுங்கள். அது கஞ்சாக இருக்கலாம், பெட்டிஸாக இருக்கலாம், இன்னும் எந்த வழியில் இருந்தாலும் நீங்கள் கொடுத்து உதவுங்கள். விண்ணிலே உள்ளவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் உங்களுக்கு கருணை காட்டுவார்கள் என்று அந்த ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே நாம் இந்த எதிர்வரக்கூடிய ரமதானை சிறப்பான முறையிலே அந்த ரமதானிலே நாம் செலவழிக்க வேண்டும். செல்வந்தர்கள் முன்வாருங்கள், செலவழியுங்கள். உங்களுக்கான அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய மௌத்துக்கு பின்னால் அத்தனையும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் என்பதை நாம்